நார்மலா நம்மளுக்கு குதிரைன்னா என்ன ஞாபகம் வரும்? ஒண்ணு அது ஓடுறது, இல்லனா அது போடுறது. ஐ மீன் சாவிய கார்ல போடுறது. ஏன்னா நம்ம நார்மலா இன்ஜின்ஸை வந்து குதிரை கூட கம்பேர் பண்ணி சொல்லுவோம். ஆனா இனிமேட்டு உங்களுக்கு குதிரைன்னு சொன்னா இந்த ஜிங் கேங் குதிரை தான் ஞாபகம் வரும். ஏன்னா இப்ப நம்ம ஒரு குதிரை கிட்ட போறோம்னா அந்த குதிரை ஒண்ணு நம்மள எட்டி உதைக்கும், அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடும். ஆனா இந்த குதிரை சம்டைம்ஸ் அது கிட்ட யாராவது போனாலோ இல்லனா அது மேல யாராவது ரைடு பண்ண நினைச்சாலோ அது செத்த மாதிரி ஆக்ட் பண்ணுமா. உங்க வீட்டு நடிப்பு எங்க வீட்டு நடிப்பு இல்ல, அப்படி ஒரு நடிப்பு நடிக்குமா. சிவாஜியே தோத்துருவாருன்னா பாத்துக்கோங்களேன். ஏன்னா அதோட பக்கத்துல இருந்து ஆளுங்க போற வரைக்கும் அதோட நடிப்புல இருந்து அது வராதான். அது மட்டும் இல்லாம ஆளுங்க யாராவது போயிட்டாங்களா இல்லையான்னு ஓரக்கண்ணால பாக்குமா. அது நடிக்கிற நேரத்துல அதுக்கு பிடிச்ச ஃபுட்டு கொடுத்தா கூட அது சாப்பிடாதான். அது சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வந்துட்டீங்கன்னா சாப்பாடு வாயில வச்சுக்கிட்டே நடிக்குமா. பயங்கரமான ஆளா இருக்குல்ல. இந்த குதிரையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.